ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.3ல் உள்ள 8வது கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். 8வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காரணி தேற்றத்தை பயன்படுத்தி ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு x-5 என்பது ஒரு காரணி என காட்டுக. போன கணக்கும் இதே தான். அவங்க காரணியா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே காரணி என காட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எல்லாமே ஒன்று தான். காரணி அப்படின்னா என்னன்னா, இங்கே கொடுத்துருக்கிற அந்த கோவைக்கு எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை கொடுத்துருக்கிற பல்லுறுப்பு கோவையில் எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட்டிங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா காரணி, நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா காரணி அல்லன்னு சொல்லிடலாம். ஓகேவா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கொடுத்துருக்கிறத நான் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x³ மைனஸ் 5x² மைனஸ் 28x ப்ளஸ் 15ன்னு இருக்குது. இங்கே நமக்கு எதை காரணின்னு கண்டுபிடிக்கணுமோ அது ஈக்குவல் டு 0ன்னு எடுங்க. அப்போ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? -5 இங்கே வரும்போது +5ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த 5 கொண்டு நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம பிரதியிட போகிறோம். ஓகேவா, நம்ம பிரதியிடலாமா? பிரதியிட்டால் என்ன கிடைக்கும் பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 5 பிரதியிட போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் 5 ஈக்குவல் டு 2 இன்று எக்ஸுக்கு பதிலாக 5 போடுவோம். 5 த ஹோல் கியூப் மைனஸ் 5 இன்று எக்ஸுக்கு பதிலாக 5 போடலாம். த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 28 இன்று எக்ஸுக்கு பதிலாக 5 போடலாம். அடுத்தால ப்ளஸ் 15. ஓகேவா, இப்போ ஈக்குவல் டு 2 இன்று 5 கியூப்னா என்ன அர்த்தம்? 5 3 தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ 5 25, 25க்கு 5 என்ன வந்துடும்? 125ன்னு கிடைக்கும். அடுத்தால மைனஸ் 5 இன்று 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 2 தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ 5 25. ஓகேவா, அடுத்தால மைனஸ் 28யும் 5யும் பெருக்கலாம். பெருக்குனா என்ன வரும் பாருங்கள். 28 5 8 40 4 2 14 14 140ன்னு கிடைக்குது. அடுத்தால ப்ளஸ் 15. ஓகேவா, ஈக்குவல் டு 125 2ஆல் பெருக்குனா என்ன வரும் நமக்கு? 250ன்னு கிடைக்கும். ஓகேவா, 250 மைனஸ் 25 5ஆல் பெருக்கணும்னா 4 25 100. அப்போ 5 25 125. ஓகேவா, அடுத்தால மைனஸ் 140 ப்ளஸ் 15. இப்போ ப்ளஸ் வேல்யூவை நம்ம முதல்ல கூட்டிக்கிடலாம். 250யும் 15யும் கூட்டினா என்ன வரும்? 265. அப்போ அதை எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் போட்டு மைனஸ் வேல்யூவை கூட்டலாம். 125 140 நம்ம கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 265ன்னு கிடைக்கும். ஓகேவா, 265லேருந்து 265 நம்ம கழிச்சோன்னா ஈக்குவல் டு 0. இப்போ எஃப் ஆஃப் 5 இதை அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது? ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? நம்ம எந்த வேல்யூவை போட்டோம்? x-5. ஓகேவா, ஸோ எழுதிடலாம் x-5 என்பது எஃப் ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, x-5 என்பது எஃப் ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி ஆகும். அப்போ இதே மாதிரி ஏதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு காரணி அப்படின்னு கொடுத்துட்டு இது காரணியா அல்லது காரணி என காட்டுக அப்படின்னு சொன்னோன்னா, அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம x-5 ஈக்குவல் டு 0 அதுலேருந்து எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை கொண்டு இந்த பல்லுறுப்புக்கோவையில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கணும். ஓகேவா, 0ன்னு கிடைச்சதுன்னா நமக்கு காரணின்னு சொல்லிடலாம். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.